வணக்கம் நண்பர்களே. மேச ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேச ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான ராசி பலன்கள் நடக்கும், ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளினால ஏதாவது மாற்றங்களும் ஏற்றங்களும் மேச ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்படுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நஸ்வ சேனல். ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பிடிச்சு. இப்போ இந்த மேச ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் நடக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். அதனால் மேச ராசிக்காரர்கள் எப்போதுமே வாழ்நாள் முழுவதுமே செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபட அவங்க வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கும். இது பொதுவான விஷயம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன். ஆனால் மேசராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வமே முருகனை தான். அந்த முருகனை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டா எப்போவுமே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும், மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். இப்போ கடந்த சில மாதங்களாக மேச ராசிக்கு ராசி அதிபதியான செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தார், 4ஆம் இடத்துல. அதாவது ராசிநாதன் வலிமை இழந்து இருந்தார். ஏற்கனவே 7 சனி ஆரம்பம் மேச ராசிக்கு. ஒரு பக்கம் 3ஆம் இடத்துல குரு, அதனால் ஒரு பக்கம் சனி பகவானாலையும் ஒரு பக்கம் குரு பகவானாலையும் பிரச்சனை. 10ம் 10ஆவதுக்கு ராசி அதிபதியான செவ்வாய் நீச்ச நிலைமையில் 4ஆம் இடத்துல வலிமை இழந்து இருந்தார். அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல விஷயமா ராசி அதிபதியான செவ்வாய் பயிற்சியாகி நீச்ச நிலையிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது கடக ராசியிலிருந்து விலகி சிம்ம ராசிக்கு நீச்ச நிலையிலிருந்து நட்பு வீட்டுக்கு போகிறார் செவ்வாய். ராசிநாதன் மேச ராசிக்கு அதிபதியான ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விலகி இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு, அதாவது தனது நண்பரான சூரியனோட வீட்டுக்கு செவ்வாய் போகிறாரு, 5ஆம் இடத்துக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் ராசிநாதன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பக்கம் 7 சனியில் விரைய சனி, செலவு கட்டுக்கடங்காமல் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதமும் செலவுகள் உண்டு தான். அதில் சுப செலவுகள் சுப விரயங்களும் உண்டு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல குரு, முடகுருன்னு சொல்லுவோம். இந்த குரு பகவானும் அவ்வளோ சாதகமான நிலைமையில் மேசராசி இல்லை என்பதை நிதர்சனம். நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பயிற்சி தனி பயிற்சிக்கெலாம் மேசராசிக்கு தனித்தனி வீடியோவை போட்டிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே சாதகமான அமைப்பில் இல்லை. ஆனால் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போய் பல நல்ல பலன்களை, முக்கியமாக பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு, தீர்க்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கு உண்டான ஆற்றலையும் வலிமையும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதம் முழுவதுமே மேசராசி நண்பர்களுக்கு பிள்ளைகளான அனுகூலங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம். ராசி அதிபதி போய் 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்தில் மகிழ்ச்சி, வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் மகிழ்ச்சியும் பிள்ளைகளால், குறிப்பாக பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும். இந்த விரயச்சனி, 7 சனியில் விரயச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சற்று குறையும்னு சொல்லலாம். அதை தாங்கக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் இந்த ராசிநாதன் செவ்வாய்க்கு கிடச்சிருக்கு. ஏன்னா வலுவிலிருந்து இருந்தார், நீச்ச நிலையில் இருந்தார். அதனால் பிரச்சனைகள், சின்ன பிரச்சனையும் பெருசாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ராசிநாதன் நட்பு வீட்டுக்கு போனதுனால பிரச்சனை குறையும், பிரச்சனைக்கு ஒரு வழியும் தீர்வும் கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு போனதுனால வெற்றி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேசராசி நண்பர்கள் வீட்டில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில், ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறது, காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் மேசராசி நண்பர்கள் வீட்டில் இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக ஏற்படும். இது ஓரளவு நல்ல மாதம்னே சொல்லலாம் மேசராசிக்கு. கடந்த 2-3 மாதமாக சரியில்லை. இந்த ஜூன் மாதம் மேசராசிக்கு ஓரளவு சாதகமான மாதம்னு தாராளமாக சொல்லலாம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வ சேனல். நன்றி, வணக்கம்.